புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையில் தவறான சிகிச்சையால் 6 மாதமாக வெண்டிலேட்டரில் இருந்த 1.5 வயது குழந்தை உயிரிழந்ததை அடுத்து இந்திய ஜனநாயக கட்சியினர் பெற்றோர்கள் ஜிப்மரை முற்றுகையிட்டு மறியலில் ஈடுபட்டதால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி நெட்டப்பாக்கத்தைச் சேர்ந்தவர் தியாகு. இவர் இந்திய ஜனநாயக கட்சி புதுச்சேரி மாநில இளைஞர் அணி செயலாளராக உள்ளார். இவரது 1 வயது பெண் குழந்தை சாஷிகாவை ஜிப்மர் மருத்துவமனைக்கு கடந்த ஆண்டு ஆகஸ்ட் மாதம் சிகிச்சைக்காக அழைத்துச் சென்றார். அப்பொழுது ஸ்கேன் செய்வதற்கு முன்பாக குழந்தையின் உடலில் செலுத்த அதிக டோஸ் உள்ள மருந்தை மருத்துவர் செலுத்தியுள்ளார். சிறிது நேரத்தில் குழந்தை கோமா நிலைக்கு சென்றுள்ளது. பின்னர் கடந்த 7 மாதமாக குழந்தையை மருத்துவர்கள் வெண்டிலேட்டரில் வைத்துள்ளனர். ஒவ்வொரு முறையும் பெற்றோர் கேட்கும் பொழுது குழந்தைக்கு சிகிச்சை அளித்து வருவதாகவே மருத்துவர்கள் கூறி வந்துள்ளனர். தொடர்ந்து கேட்டால் பதில் கூறாமல் சென்றுள்ளனர். இந்த நிலையில் தொடர்ந்து சிகிச்சை தந்த நிலையில் இக்குழந்தை உயிரிழந்தது. இதையடுத்து இந்திய ஜனநாயக கட்சி மாநில தலைவர் அண்ணாதுரை, தமிழக வாழ்வுரிமை கட்சி தலைவர் ஸ்ரீதர், பாதிக்கப்பட்ட குழந்தையின் குடும்பத்தினர் புதுச்சேரி ஜிப்மர் மருத்துவமனையை முற்றுகையிட்டு மறியலில் ஈடுபட்டனர். இது தொடர்பாக போராட்டத்தில் ஈடுபட்டோர் கூறுகைகள், கடந்த ஆண்டு ஆகஸ்ட் 1ஆம் தேதி ஜிப்மர் மருத்துவமனையில் MRI ஸ்கேன் எடுப்பதற்கு முன் தவறான மருந்து கொடுத்ததால் குழந்தை கோமா நிலைக்கு சென்றுள்ளது. இதையடுத்து மருத்துவர்கள் குழந்தையை வெண்டிலேட்டரில் வைத்து தொடர்ந்து சிகிச்சை அளிக்க தொடங்கினர். குழந்தையின் பெற்றோர் மற்றும் உறவினர்கள் மருத்துவர்களிடம் குழந்தையின் நிலைமை குறித்து கேட்டால் சரியான பதில் அளிக்காமல் அலட்சியப்படுத்தி வந்தனர். தொடர்ந்து மருத்துவரை கேள்வி கேட்டதால் குழந்தையின் உறவினர் மீது போலீசில் புகார் கொடுத்து வழக்கு பதிவு செய்யப்பட்டுள்ளது. தொடர்ந்து குழந்தைக்கு பல மாதங்களாக வெண்டிலேட்டரில் வைத்து சிகிச்சை அளித்து வந்தனர். பல போராட்டங்கள் நடத்தினோம். தற்போது குழந்தை உயிரிழந்துள்ளது. அதனால் போராட்டத்தில் ஈடுபட்டுள்ளோம் என தெரிவித்தனர். தகவல் அறிந்து விரைந்து வந்த டி நகர் போலீசார் போராட்டத்தில் ஈடுபட்டவர்களிடம் பேச்சுவார்த்தை நடத்தி இது தொடர்பாக விசாரணை நடத்தப்படும் என தெரிவித்ததை தொடர்ந்து போராட்டத்தை கைவிட்டனர். அகில பாரத வித்யார்த்தி பிரசத் சார்பில் 27 மற்றும் 28 ஆகிய 2 நாட்கள் மத்திய செயலாக்க குழு கூட்டம் புதுச்சேரியில் நடைபெற உள்ளதாக நிர்வாகிகள் தெரிவித்தனர். புதுவை வெங்கடா நகரில் உள்ள தமிழ் சங்கத்தில் செய்தியாளர்களை சந்தித்த அகில பாரத வித்யாஷ் பரிஸ் வட தமிழக மாநில இணை செயலாளர் பன்னீர்செல்வம் கூறுகையில், கடந்த 75 வருடங்களாக வெற்றிகரமாக மாணவர்கள் மத்தியில் தேசிய புனர்நிர்மாண பணிகளையும் கல்வித்துறையில் தேசபக்தியை விளக்கும் நோக்கத்துடன் செயல்பட்டு வருகிறது. வருகின்ற 27, 28 ஆகிய 2 நாட்கள் மத்திய செயலாக்க குழு கூட்டம் புதுச்சேரியில் நடைபெற உள்ளதாகவும், இந்த நிகழ்ச்சியில் இந்தியாவின் முக்கிய பல்கலைக்கழகங்கள் NIT, IIT போன்ற பல்வேறு கல்வி நிறுவனங்களிலிருந்தும் அனைத்து மாநிலங்களிலிருந்தும் தேர்ந்தெடுக்கப்பட்ட மாணவர் தலைவர்கள் மற்றும் பேராசிரியர்கள் என சுமார் 200 நபர்கள் கலந்து கொள்ள உள்ளனர் என்றும் தெரிவித்தனர். மேலும் நேபாளம் நாட்டிலிருந்து 2 நபர்கள் கலந்து கொள்ள உள்ளதாகவும், 2 நாட்கள் நடைபெறவுள்ள கூட்டத்தில் கடந்த ஆண்டு அமைப்பின் செயல்பாடுகள் குறித்தும் வரவிருக்கும் அடுத்த 3 ஆண்டுகள் செயல்பாடுகள் குறித்து விவாதித்து முடிவெடுக்க உள்ளது என தெரிவித்தனர். மேலும் வரக்கூடிய 2024, 25ஆம் ஆண்டு அர்த்தமுள்ள மகிழ்ச்சியான மாணவர் வாழ்க்கை என்ற தலைப்பில் பாரத தேசத்தில் உள்ள அனைத்து கல்வி நிறுவனங்களிலும் உள்ள மாணவர்களிடமும் கொண்டு செல்ல உள்ளதாக தேசிய கல்விக் கொள்கை திட்டத்தை அனைத்து மாநிலங்களிலும் அமல்படுத்துவது தொடர்பாகவும், குறிப்பாக தமிழகத்தில் APVP வளர்ச்சிக்காக முக்கியமான முடிவுகள் எடுக்கப்பட உள்ளது என்று கடந்த ஆண்டு உறுப்பினர் சேர்க்கை 50 லட்சத்தை கடந்த நிலையில் இவ்வாண்டு 1 கோடி உறுப்பினர் சேர்க்கைக்கு இலக்கு வைத்து அதற்கான வேலைப்பாடுகள் மற்றும் வழிமுறைகளை பற்றி விவரிக்க உள்ளதாக தெரிவித்தனர். இந்த கூட்டத்தில் தேசிய தலைவர் ராஜ் சரன்சாகி, தேசிய பொதுச் செயலாளர் யாக்வல் கியாவ் சுக்லா, தேசிய அமைப்பு செயலாளர் ஆசித் சௌகான் ஆகியோர் கலந்து கொள்ள உள்ளனர். இந்த பேட்டியின் பொழுது நிர்வாகிகள் பலர் உடனிருந்தனர். ஏனாமில் பாதிக்கப்பட்ட மீனவர்களுக்கு ONGC இழப்பீடு வழங்க புதுச்சேரி அரசு உத்தரவிட்டுள்ளதால் மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்துள்ளார். ஏனாம் தொகுதி மீனவர்களின் ONGC இழப்பீடு பிரச்சனையை தீர்ப்பதில் முக்கிய புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணா முக்கிய பங்காற்றியுள்ளார். 5462 மீனவர்களில் 173 பேர் தவிர 5829 மீனவர்கள் ஜனவரி 2020 முதல் ஜனவரி 2024 வரை 24 வழக்கு அனுமதிக்கப்பட்டுள்ளனர். இந்த கோப்பு குறித்து புதுச்சேரி துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன், முதல்வர் ரங்கசாமி, மீன்வளத்துறை அமைச்சர் லட்சுமி நாராயணன், அரசு தலைமை செயலாளர் சௌகான் மற்றும் அதிகாரிகள் ஒப்புதல் அளித்துள்ளனர். புதுச்சேரி அரசின் டெல்லி சிறப்பு பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் இழப்பீடு வழங்குவதற்கான ஒப்புதல் தொடர்பான அரசின் உத்தரவுகளை முதல்வர் ரங்கசாமி கையிலிருந்து பெற்றார்.
ஏனாமில் 5,289 பயனாளிகளுக்கு மாதம் 11,500 வீதம் 24 மாதங்களுக்கு 145 கோடியே 97,64,000 ரூபாய் அண்ணல். புதுச்சேரி அரசின் கணக்கில் ஏற்கனவே 23 கோடியே 14,26,000 ரூபாய் இருப்பதால் மீதமுள்ள 122 கோடியே 83,38,000 ரூபாயை அரசு கணக்கில் டெபாசிட் செய்ய வேண்டும் என ONGCக்கு புதுச்சேரி அரசு அறிக்கை அளித்துள்ளது. புதுச்சேரி அரசு ஏற்கனவே இந்த ஒப்புதல் உத்தரவுகளை ONGC அதிகாரிகளுக்கு தபால் மூலம் அனுப்பியுள்ளது. டெல்லியின் பிரதிநிதி மல்லாடி கிருஷ்ணராவ் அசல் உத்தரவுகளுடன் புதுச்சேரியில் இருந்து இந்த உத்தரவுகளை ONGC அதிகாரிகளிடம் ஒப்படைப்பார்கள் என்று டெல்லி பிரதிநிதி மல்லாடி தெரிவித்தார். மீதமுள்ள 173 பயனாளிகள் குறித்து மல்லாடி தனது வீட்டில் புதுச்சேரிக்கு வருகின்ற திங்கட்கிழமை 173 பேர் முழு சான்றுகளுடன் அனுப்பப்படுவர் என்றும் மல்லாடி கிருஷ்ணராவ் தெரிவித்தார். புதுச்சேரியில் பாஜக மாநில தலைமை அலுவலக வளாகத்தில் மக்களவை தேர்தல் அலுவலகம் பாஜக தலைவர் செல்வகணபதி MP தலைமையில் திறந்து வைக்கப்பட்டது. புதுச்சேரி மக்களவை தொகுதி தேர்தலில் தேசிய ஜனநாயக கூட்டணியில் பாஜக வேட்பாளர் போட்டியிடுவார் என அறிவிக்கப்பட்டுள்ளது. அதேபோல இந்தியா கூட்டணியில் காங்கிரஸ் வேட்பாளர் களமிறங்குவார் என்று கூறப்படுகிறது. இரு தேசிய கட்சிகளும் வேட்பாளர் முறைப்படி அறிவிக்கப்படாமலேயே தேர்தல் பணியில் தீவிரமாக ஈடுபட்டு வருகின்றன. பாஜக சார்பில் ஊரக பகுதிகளில் சுவர்களில் அக்கட்சியின் சின்னம் வரையும் பிரச்சாரம் தொடங்கப்பட்டுள்ளது. இதையடுத்து புதுச்சேரியில் உள்ள பாஜக தலைமை அலுவலகத்தின் வளாகத்தில் மக்களவை தேர்தல் பிரசார அலுவலகம் திறக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சிக்கு பாஜக மாநில தலைவர் செல்வகணபதி MP தலைமை வகித்தார். கட்சியின் மேலிட பொறுப்பாளர் நிர்மல்குமார் சுவர்ணா முன்னிலை வகித்தார். புதுவை மாநில உள்துறை அமைச்சரும் பாஜக மாநில பொறுப்பாளருமான நமச்சிவாயும் தேர்தல் அலுவலகத்தை திறந்து வைத்து பேசினார். நிகழ்ச்சியில் அமைச்சர் சாய்ஜி சரவணகுமார், மாநில பொதுச் செயலாளர் சரவணகுமார், சட்டமன்ற உறுப்பினர்கள் VP ராமலிங்கம், அசோக் பாபு, ஜான்குமார், ரிச்சர்ட் ஜான்குமார் உள்ளிட்டோர் கலந்து கொண்டனர். மாசி மகத்தையொட்டி புதுச்சேரிக்கு வருகை புரிந்த சுவாமிகளை முதல்வர் ரங்கசாமி வரவேற்று வழிபட்டு பிரசாதங்களை வழங்கினார். புதுச்சேரியில் மாசிமக தீர்த்தவாரி நிகழ்ச்சி நாளை வைத்தியகுப்பத்தில் விமர்சையாக நடைபெறவுள்ளது. இதில் கலந்து கொள்ள உள்ள மேல்மலையனூர், அங்காளம்மன், தீவனூர், பொய்யாள்மொழி, விநாயகர் உள்ளிட்ட உற்சவ மூர்த்திகளுக்கு தட்டாஞ்சாவடி அருகே சிறப்பான முறையில் வரவேற்பு அளிக்கப்பட்டது. இந்த நிகழ்ச்சியில் சிறப்பு விருந்தினராக முதல்வர் ரங்கசாமி கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டு பிரார்த்தனைகள் வழங்கினார். இதில் ஏராளமான பொதுமக்கள் கலந்து கொண்டு சுவாமி தரிசனம் செய்தனர். இந்தியன் கான்கிரீட் அசோசியேஷன் ஆண்டு விழா மற்றும் அல்ட்ரா சிமெண்ட் இணைந்து 2023 கட்டிய சிறந்த வீடு, அரசாங்க பில்டிங், ஹெரிடேஜிங் கட்டிடம் கட்டியவர்கள் மற்றும் சிறந்த ஆசிரியர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. இந்தியன் கான்கிரீட் அசோசியேஷன் ஆண்டு விழா மற்றும் அல்ட்ரா சிமெண்ட் உடன் இணைந்து 2023 கட்டிய சிறந்த வீடு, சிறந்த அரசாங்க பில்டிங், சிறந்த ஆசிரியர், சிறந்த ஹெரிடேஜ் கட்டிடம் கட்டியவர்களுக்கு விருதுகள் வழங்கும் விழா SV பட்டேல் சாலையில் உள்ள ஆனந்தா இன்னில் நடைபெற்றது. தொடர்ந்து சிறந்த கட்டிடங்களை கட்டியவர்களுக்கு விருதுகள் வழங்கி கௌரவிக்கப்பட்டது. மேலும் புதியதாக புதுப்பிக்கப்பட்ட வஉசி பள்ளியை கட்டியவருக்கு ஹெரிடேஜ் கட்டிட விருதும், சிறப்பாக பணியாற்றிய மணக்குள விநாயகர் என்ஜினியரிங் கல்லூரிக்கும் புதுவையில் பல கட்டிடங்களை கட்டிய எக்கனாமிக் கன்ஸ்ட்ரக்ஷன் நிறுவனர் பொறியாளர் செல்வகாந்திக்கு வாழ்நாள் சாதனை விருதும் வழங்கப்பட்டது. மேலும் இந்த விழாவில் இன்ஜினியர்கள் சுரேஷ், புனோஸ் தாஸ், சிவகானந்தன், அஜித், சந்திரன், பொறியாளர் ரமேஷ் உள்ளிட்ட பல கலந்து கொண்டனர். புதுச்சேரி ஒப்பிலம் இந்திரா காந்தி விளையாட்டு அரங்கில் கேரம் விளையாட்டு இடம் ஒதுக்க கோரி அளிக்கப்பட்ட மனு மீது புதுச்சேரி விளையாட்டுத்துறை உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என்று புதுச்சேரி அமைச்சூர் கேரம் அசோசியேஷன் நிர்வாகிகள் வலியுறுத்தியுள்ளனர். புதுச்சேரி அமைச்சூர் கேரம் அசோசியேஷன் சார்பாக புதுவையில் சட்ட அங்கீகாரம் பெற்று செயல்படும் கேரம் விளையாட்டு சங்கம் வீரர்களை ஊக்குவிக்க உப்பிலம் இந்திரா காந்தி உள் விளையாட்டு அரங்கில் நிரந்தர பயிற்சி வகுப்புகளை நடத்தி இடம் ஒதுக்கீடு கோரி இயக்குநரிடம் கடந்த 27/12/2022 அன்று கோரிக்கை மனு அளிக்கப்பட்டது. இந்த மனுவின் மீது எந்தவித நடவடிக்கைகள் இதுவரை எடுக்கப்படவில்லை. சமீபத்தில் மதுரையில் நடைபெற்ற தேசிய கேரளம் போட்டியில் புதுவை அணி 3ஆம் இடம் பிடித்த அசத்திய. ஆகவே அளிக்கப்பட்ட மனு மீது உரிய நடவடிக்கை எடுத்த கேரம் விளையாட்டை ஊக்குவிக்க உதவுமாறு புதுவை விளையாட்டுத் துறையைச் சேர்ந்த புதுச்சேரி அமைச்சர் கேரம் அசோசியேஷன் தலைவர் ஜெகஜோதி மற்றும் செயலாளர் ஜான இருதயராஜ் மற்றும் சங்க நிர்வாகிகள் கேட்டுக் கொண்டனர். காலப்பட்டு தொகுதியில் சுமார் 1 கோடி ரூபாய் செலவில் தொகுதி வளர்ச்சி பணிகளை பாஜக சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார்.
புதுச்சேரி காலப்பட்டு சட்டமன்ற தொகுதிக்குட்பட்ட நாவற்குளம் மற்றும் ஆலங்குப்பம் சஞ்சீவி நகர் வார்டுகளில் வெவ்வேறு 5 பகுதிகளில் ரூபாய் 1 கோடி மதிப்பிலான தொகுதி வளர்ச்சி பணிகளுக்கான பூமி பூஜை இன்று நடைபெற்றது. இந்த பணிகளை முன்னாள் போக்குவரத்து துறை அமைச்சரும் காலாப்பட்டு தொகுதி சட்டமன்ற உறுப்பினருமான கல்யாண சுந்தரம் பூமி பூஜை செய்து துவக்கி வைத்தார். தாகூர் கலைக்கல்லூரி அனைத்து கட்டிடங்கள் மற்றும் வளாக பராமரிப்பு பணிகளையும், லாஸ்பேட்டை பல்நோக்கு உள் விளையாட்டு அரங்கத்தில் பறவைகள் உள்ளே செல்லாமல் தடுக்கும் வகையில் வலைகள் அமைக்கும் பணிகளையும், லாஸ்பேட்டை NCC வளாகத்தில் 4 சக்கர வாகனங்கள் நிறுத்தும் கூடாரம் அமைக்கும் பணிகளையும், ஆலங்குப்பம் சஞ்சீவி நகர் டைலர் வீதியில் கான்கிரீட் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளையும், அதனைத் தொடர்ந்து சஞ்சீவி நகர் சினிமா தியேட்டர் வீதியில் மாரிமுத்து வீதியில் கான்கிரீட் சிமெண்ட் சாலை அமைக்கும் பணிகளை சட்டமன்ற உறுப்பினர் கல்யாண சுந்தரம் தொடங்கி வைத்தார். விழாவில் நாவற்குளம், லாஸ்பேட்டை அரசு ஊழியர்கள் குடியிருப்பு, ஆலங்குப்பம், சஞ்சீவி நகர் ஆகிய பகுதிகளில் இருந்த கிராம பஞ்சாயத்தார், பொதுமக்கள், பாரதிய ஜனதா கட்சி பிரமுகர்கள், NCC அதிகாரிகள், கல்லூரி மாணவ மாணவிகள் என ஏராளமானோர் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். புதுச்சேரி இமாக்குலேட் பள்ளி ஆண்டு விழாவில் 1000க்கும் மேற்பட்ட மாணவர்களின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. புதுச்சேரி இமாக்குலேட் பெண்கள் மேல்நிலைப் பள்ளியின் ஆண்டு விழா உப்பளம் பகுதியில் அமைந்துள்ள இமாக்குலேட் பள்ளி வளாகத்தில் வெகு விமரிசையாக நடைபெற்றது. இதில் பள்ளி முதல்வர் ஜான் ஹில்டா கலந்து கொண்ட ஆண்டறிக்கையினை வாசித்தார். அதனைத் தொடர்ந்து பள்ளியில் 25 ஆண்டுகள் செம்மையாக பணி முடித்த 2 ஆசிரியர்களை கௌரவித்த சிறப்பு பரிசுகளை வழங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக இஸ்ரோ விஞ்ஞானி எழிலரசி மற்றும் ஜிப்மர் மருத்துவமனை மருத்துவர் கலையரசி ஆகியோர் கலந்து கொண்டு மாணவிகளுக்கு பரிசுகளை வழங்கி சிறப்புரையாற்றினர். இதில் சுமார் 1000க்கும் மேற்பட்ட மாணவிகளின் கண்கவர் கலை நிகழ்ச்சிகள் நடைபெற்றது. இது அனைவரையும் வெகுவாக கவர்ந்தது. விழாவில் ஆசிரியர்கள், மாணவர்கள், பெற்றோர்கள் என 300க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டனர். விழாவுக்கான ஏற்பாடுகளை பள்ளியின் மதர் சுப்ரியர், ஆர்ட் சகோதரி ஜெசிந்தா மேரி மற்றும் இதர கன்னியாஸ்திரிகள், ஆசிரியர் பெருமக்கள், அலுவலக பணியாளர்கள் மற்றும் ஊழியர்கள் செய்திருந்தனர். புதுச்சேரி காமராஜர் நகர் தொகுதிக்குட்பட்ட சங்கரதாக சுவாமிகள் நகரில் உள்ள ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழாவில் சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமார் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டனர். புதுச்சேரி மாநிலம் காமராஜர் நகர் தொகுதி சங்கரதாக சுவாமிகள் நகர் 3வது குறுக்கு தெருவில் உள்ள ஸ்ரீ நாகமுத்து மாரியம்மன் ஆலய கும்பாபிஷேக விழா சிறப்பாக நடைபெற்றது. கும்பாபிஷேகத்தை முன்னிட்டு கணபதி பூஜை, கணபதி ஹோமம், வாஸ்து பூஜை, யாகசாலை பிரவேசமும், முதல் கால பூஜையும், சகல தேவா பிரதிஷ்டை மற்றும் அஷ்டபந்தன சாஸ்திரம், அதனைத் தொடர்ந்து 2ஆம் கால பூஜையும் மகா பூர்ணாகிதியும், அதனைத் தொடர்ந்து கடம் புறப்பாடு நடைபெற்ற விநாயகர், முருகர், துர்க்கை, தட்சிணாமூர்த்தி பரிவார தேவதைகளுக்கு கும்பாபிஷேகம் நடைபெற்றது. அதனைத் தொடர்ந்து அம்மனுக்கு கோபுர கலசத்திற்கும் கும்பாபிஷேகம் நடைபெற்றது. விழாவில் முதலமைச்சரின் பாராளுமன்ற செயலரும் காமராஜர் நகர தொகுதி பாஜக சட்டமன்ற உறுப்பினருமான ஜான்குமார் கலந்து கொண்டு சுவாமியை வழிபட்டார். மேலும் இந்த கும்பாபிஷேக விழாவில் காமராஜர் நகர தொகுதி பாரதிய ஜனதா கட்சி தலைவர் கார்த்திகேயன் மற்றும் ஊர் நிர்வாகிகள் தமிழ்மணி, மதிவாளன், கஜேந்திரன், மோகன், கணேஷ், ஆறுமுகம், சிவகுமார், சுந்தர், சத்யா, சீனிவாசன், செல்வ பெருமாள், உமாபதி, கோவிந்தராஜ் மற்றும் ஊர் பொதுமக்கள் கலந்து கொண்டு விழாவினை சிறப்பித்தனர். மேலும் இந்த கும்பாபிஷேக விழாவை முன்னிட்டு பக்தர்களுக்கு இனிப்பு பொங்கல் பிரசாதம் வழங்கப்பட்டது. முன்னதாக கும்பாபிஷேக விழாவிற்கு வந்த சட்டமன்ற உறுப்பினர் ஜான்குமாருக்கு ஆலய நிர்வாகம் சார்பாக பூர்ண கும்ப மரியாதை அளிக்கப்பட்டது. மேலும் இந்த நிகழ்ச்சியில் ஜான்குமார், சட்டமன்ற உறுப்பினர் அலுவலக ஊழியர்கள் சரவணன், மோகன், கார்த்திக் உட்பட பல கலந்து கொண்டனர். புதுச்சேரி தேர்வுத்துறை 2024 MBBS இறுதியாண்டு 3ஆம் ஆண்டு தேர்வு மையத்தை மாற்றி அமைக்க வேண்டும் என மத்திய பல்கலைக்கழக புதுச்சேரி துணை வேந்தரிடம் பெற்றோர் நலசங்க தலைவர் வை பாலா வலியுறுத்தியுள்ளார். இதுகுறித்து மாணவர் மற்றும் பெற்றோர் நலசங்கத்தின் தலைவர் பாலா வெளியிட்டுள்ள செய்திக்குறிப்பில், புதுவை மத்திய பல்கலைக்கழகம் வரும் பிப்ரவரி மாதம் இறுதியில் 4ஆம் ஆண்டு MBBS இறுதி ஆண்டு தேர்வும், அதனைத் தொடர்ந்து மார்ச் 5ஆம் தேதி முதல் 3ஆம் ஆண்டு MBBS மாணவர்களுக்கான தேர்வு மையங்களை ஆரியரூரில் உள்ள ஸ்ரீ வெங்கடேஸ்வரா மருத்துவக் கல்லூரியிலும், அதேபோல மதகடிப்பட்டில் அமைந்துள்ள ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரியிலும் தேர்வு எழுதும் மாணவர்களுக்கான தேர்வு மையங்களாக அறிவித்துள்ளது. புதுச்சேரி விழுப்புரம் நெடுஞ்சாலையில் தற்போது நாகப்பட்டினம் வரை 4 வழி சாலையாக மாற்றியமைக்கப்படுவதால் புதுச்சேரி மாநிலத்திலிருந்து விழுப்புரத்தை நோக்கி செல்லும் இருசக்கர வாகனங்கள், கார் மற்றும் பேருந்துகள் மற்றும் இதர போக்குவரத்து வாகனங்களுக்கு கண்டனமங்கலத்தில் இருந்து மதகடிப்பட்டு வழியாக விழுப்புரம் செல்ல தடை விதிக்கப்பட்டுள்ளது.
இதனால் தற்போது ஸ்ரீ மணக்குள விநாயகர் மருத்துவக் கல்லூரியிலிருந்து புதுச்சேரி மத்திய பல்கலைக்கழகத்தில் அறிவிக்கப்பட்ட MBBS மருத்துவ தேர்வுகளை எழுதும் மாணவர்கள் மிகவும் சிரமத்திற்கு உள்ளார்கள். காலவரையும் ஏற்படவும் புதுச்சேரி மாநிலத்தில் உள்ள கல்லூரியில் பயிலும் மருத்துவ பயின்ற தேர்வு எழுதும் இறுதி மற்றும் 3ஆம் ஆண்டு தேர்வு எழுதும் மாணவர்களுக்கு மிகுந்த மன உளைச்சல் ஏற்படுத்தியுள்ளது. ஆகையால் எவ்வித தங்கு தடையுமின்றி எவ்வித சிரமமும் இல்லாமல் மருத்துவ பயிலும் மாணவர்கள் இறுதி ஆண்டு 3ஆம் ஆண்டு தேர்வு எழுதும் மாணவர்களை புதுச்சேரி கதிர்காமம் இந்திரா காந்தி அரசு மருத்துவக் கல்லூரி, புதுவை காலாப்பட்டில் உள்ள மத்திய பல்கலைக்கழகத்திலோ அல்லது கோரிமேட்டில் உள்ள மதர் தெரேசா செவிலியர் கல்லூரியிலோ தேர்வு மையங்கள் மாற்றி அமைத்திட உரிய நடவடிக்கை எடுக்க வேண்டும் என வலியுறுத்தியுள்ளார். புதுச்சேரி அரசு ஊழியர்கள் சங்கங்களின் சம்மேளன கூட்டியாக்கம் சார்பில் பாராட்டு விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. புதுச்சேரி அரசு ஊழியர் சங்கங்களின் சம்மேளன கூட்டியக்கம் சார்பில் சமூக சேவகர் ஆனந்த் ராசனுக்கு பாராட்டு விழா தமிழ்ச்சங்கத்தில் நடைபெற்றது. நிகழ்ச்சிக்கு சம்மேளன துணைத் தலைவர் பூங்கோதை வரவேற்புரை ஆற்றினார். சம்மேளன தலைவர் செல்வம் தலைமை உரையாற்றினார். நிகழ்ச்சிக்கு சிறப்பு விருந்தினராக முன்னாள் பாராளுமன்ற உறுப்பினர் ராமதாஸ் கலந்து கொண்டு பாராட்டி பேசினார். நிகழ்ச்சியில் ரத்தின வெங்கடேசன், கலைச்செல்வன், புகழேந்தி, பரசுராமன், திலகம், ராஜா, இளங்கோ, வக்கீல் லெனின் துறை மற்றும் பலர் கலந்து கொண்டனர். புதுவையின் அன்றாட நிகழ்வுகளை காண பாண்டி ஹெட்லைன்ஸ் யூடியூப் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. தொடர்ந்து எங்களுடன் இணைந்திருக்க பக்கத்தில் உள்ள பெல் பட்டனை பிரஸ் பண்ணுங்க. லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. என்றும் உங்களுடன் பாண்டி ஹெட்லைன்ஸ்.